அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு தலைப்பை பார்த்துட்டு இருந்தோம்னா என்ன தலைப்புனா, இந்த கடவுள் இயல்பும் அருட்செயல்களும். இப்போ வள்ளல் பெருமான் பாடுவார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அதே மாதிரி திருவள்ளுவர் பெருந்தகைன்னு பாடுவார், அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அப்படின்னு திருவள்ளுவர் தெய்வமும் பாடுவார். ஏன் இந்த அருள்னு சொல்கிறாங்கன்னா, அருள் என்பது ஒரு பொதுவான ஒரு தத்துவமாக அது நிற்கிது. புரியுங்களா? அருள்னால தான் இந்த பிறவி கிடைக்குது, அருள்னால தான் இந்த உலகம் இயங்குது, அருள்னால தான் இந்த உயிர்களின் இயக்கம் நடக்குது. புரியுதுங்களா? இந்த அருள் நிலையில் நின்று யார் இயங்குகிறாங்களோ அவங்க அருள் தன்மையில் அவங்க இருப்பாங்க. சரிங்களா? இப்போ உற்பத்தி இந்த மாதிரி தன்மையில் பிரம்மா இருக்கார். சரிங்களா? அதே மாதிரி காத்தல் தன்மையில் விஷ்ணு பெருமான் இருக்கார். அடுத்து அழித்தல் தன்மையில் ருத்ரன் இருக்கார். அடுத்து தெளிவித்தல் தன்மையில் மகேஸ்வரன் இருக்கார். அடுத்து இது அருளல் தன்மையில் சதாசிவம் இருக்கார். அதற்கு மேலே சக்தி, சக்திக்கு மேலே சிவம், சிவம் அருட்சிவம், இந்த மாதிரின்னு ஒரு டாப்பிக்காக போகும். சரிங்களா? இப்போ அந்த வகையில் இந்த அருட்செயலும் அருட் இயக்கமாக அது மாறும். ஒரு பூலேருந்து மனம் வீசுதுன்னா அது அதற்காண்டி மட்டும் வீசுறதில்லை, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அது வீசுது. புரியுதுன்னா? பூ மலருதுன்னா அது மலர்ந்து அதனோட வாசங்கிறது அது பொதுவானது. அதேமாதிரி அருள்ங்கிறதும் பொதுவான ஒன்று தான். அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அறையில் காற்று அடிக்குதுன்னா அந்த அறை முழுக்க அந்த காற்று அடித்து வீசிட்டு தான் போகும். ஒரு இடத்துல வீசிட்டு அப்படியே திரும்பி ரிட்டனில் போகாது. அறையில் எல்லா இடத்துலையும் அது பரவி நின்று தான் அது போகும். அதே மாதிரி தான் அருள் என்ற கான்செப்டும், இந்த அருள் நிலையில் நின்ற கான்செப்டும் அதுதான். அதான் அந்த அருட்செயல்னு கொடுத்துருக்காரு. ஏன் அருட்செயல்னா, இந்த உயிர்களோட இந்த உயிரை கூட்டி வச்சு தான் இந்த பிறவியை கொடுக்குது. புரியுதுங்களா? கிரகங்கள் எல்லாமே இந்த உயிர்களை கூட்டி வைக்குது. இப்போ உயிர்களை கூட்டாமல் கரு இயங்காது. புரியுதுங்களா? இப்போ வெளியிலேருந்து சுவாசமும் உள்ளே போய் வெளியில் வருது. இது என்ன தத்துவமாக இருக்குது? இது கூட்டு தத்துவம். இந்த இரண்டுமே ஒன்றா இயங்குகிற வாசி தான் இந்த உடல்ங்கிற தத்துவம் இயங்குது. இந்த உடல்ன்ற தத்துவம் இயங்கலைன்னா இந்த ஆன்மாவும் இயங்காது, உயிரும் இயங்காது. அதனால தான் இந்த வெளிமூச்சுக்கும் உள்மூச்சும் கூட்டாக இருக்குது. ஒன்று இப்போ கண் இருக்குன்னா, கண் ஒரு கருவி, அது பார்வை அதனோட தத்துவம். இப்போ இரண்டுமே கூட்டாக இருக்குது. இந்த இரண்டும் பின்னணியில் இருக்கிற வாசி தான் இந்த அருட்செயல் விளங்கும். புரியுதுங்களா? அதனால தான் திருமூலர் அவரும் பாடுவார், ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25 சாக்கு நின்றானவ அனாதி எம் ஆருயிர் ஆக்குகின்றான் கர்ப்ப கோலகையிலிருந்து தாக்குகின்றான் அவன் ஆவதறிந்தே. இந்த கர்ப்ப கோளிலிருந்தே அப்படின்னா கருப்பையிலிருந்து அதை ரெண்டையும் கூட்டி வைக்கிறான். சரிங்களா? அதனால தான் வள்ளல் பெருமான் பாடுவார், கருவில் கலந்த துணையே என் கண்ணில் கலந்த அமுதே அப்படின்னு பாடுவார். இந்த மாதிரி ஒரு பாடல் வரும். அதில் என்னென்னா, இந்த 25 என்பது அறிவுப்பொறி 5, செயற்பொறி 5, தன்மாத்திரைகள் 5, பூதம் 5, அந்தக்கரணம் 4, புருடன். சரிங்களா? இந்த ஆண் பெண் சேர்க்கையில் உண்டாகும் சுக்ல சிரோனித கலப்பால் கரு அமைகிறது என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் அது ஓரளவுக்கு தான் உண்மை. ஆனால் அமைதியாக ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவி போல் தடுமாறி கொண்டிருந்த உயிர்களுக்கு சூக்கும உடம்பை கொடுத்து அருளியவன் இறைவன் தான். என்ன சொல்கிறாரு? கண்ணில்லா குளவினா நான் வண்டு, இந்த இளஞ்சிட்ருக்க ஒரு வண்டு கொயத்தம்பட்டுக்குள்ள அந்த தடுமாடிட்டு கொண்டிருந்த அந்த உயிர் ஏன்னா இங்கேருந்து கருப்பையில் இந்த தடுமாறி கொண்டு இருக்கின்ற உயிரை ஒன்று சேர்த்தது யாருன்னா இந்த இறைவன். அந்த இறைவன் என்ன செய்கிறாரு? அந்த அருட்செயல் அங்கே புரிகிறாரு. சரிங்களா? என்ன சொல்கிறாரு? இந்த சூக்கும உடம்பு மனம் புத்தி அகங்காரம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய 8ம் கூடியது ஆகும். இதனை ஊரிட்ட சரீரம் என்று கூறுவர். இந்த சரீரம் படைப்பின் போது சீவனோடு கூட்டப்பெற்று முக்தி காலத்தில் இறைவனால் நீக்கப்படும். இப்படைப்பினால்
செய்வதனால் இறைவன் உயிர்களுக்கு தாயும் தந்தையும் ஆனவன். அதாவது அம்மையும் அவன், அப்பனும் அவன். ஏன்னா அந்த உயிர்களை வந்து கூட்டி அந்த அருட்செயல் செஞ்சு அந்த முக்தி காலத்தில் வந்து அந்த அதனோட தன்மையை, இந்த வினை தன்மையை நீக்கி அருள் புரிந்து முக்தி அளிக்கிறான். அதனால தான் அது அருட்செயல்னு சொல்லியிருக்காங்க. இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.